சிந்து பைரவி சீரியல்ல இந்த சினேகா தன்னோட முன்னாள் காதலனை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்னடான்னா எனக்கு நீ தான் வேணும், ஏன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நீ இப்படியெல்லாம் விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு அடியாட்களை கூப்பிட்டு சினேகா ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஆனா அந்த அடியாட்கள் உள்ளார வந்து ஒழுங்கா சினேகாவை மறந்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவன் இருந்துகிட்டு என்னால சினேகாவை விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. கடைசியில சிவா தப்பிக்கிறது இவனை வச்சுதான் தப்பிக்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகத்தை வந்து குளிப்பாட்டணும் அப்படின்னு பைரவி கூப்பிடுறாங்க. போய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க தலையில. அப்ப ஆறுமுகம் சில சிலும்பு சம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சிந்து சாப்பிடாம கொள்ளாம சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் நடந்துருமா? சாப்பிடாம இருந்ததுனால மயங்கியே விழுந்துடுறாங்க. நம்ம சிவா தான் தூக்கிட்டு போய் வச்சு அவர் தான் டாக்டர் ஆச்சு, செக் பண்ணி நீ சாப்பிடவே இல்லை, அதனால தான் லோ ப்ரெஷர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகத்தை நம்ம பைரவி குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷை போட்டு குளிப்பாட்டுறாங்க. பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கு. இங்க இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாம இவங்க வந்து குளிப்பாட்டுறதும் அதுவுமா இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க கோர்ட்ல மறுபடியும் வந்துட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா நீதிபதி. ஸோ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட்டை ஆரம்பிக்க போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாவோட அம்மாவும் சரி மாமாவும் சரி, நீ ஒழுங்க மரியாதையா சிந்துவை டைவர்ஸ் பண்ணிட்டு சினேகாவை கல்யாணம் பண்ணிக்கி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதேதான் சினேகாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிவா என்ன சொல்ல போறாப்புல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.